உன்னை தேடி தெரு தெருவா ராத்திரி பகலமா சுத்திக்கிட்டு இருந்தேன். அதுக்கான பலன் இப்ப கிடைச்சிருச்சு. இந்த தடவை மிஸ்ஸே ஆகாது. நமக்கு கல்யாணம் நடந்தே தீரும். ஏய், இனி உங்ககிட்ட வாயால பேசினா வேலைக்காவதில்லை. இப்போ ஏக்கடை காலையில வந்து உன்னை பார்க்குறேன். சொன்னீங்க, நீங்களே போய் கூட்டிட்டு வாங்க. தமிழ உள்ள வர சொல்லுங்கப்பா. தமிழ் வேணும்பா. அப்பா தமிழ் பாவம்பா. இது என்ன இது? நைட் தூங்கவே இல்லையா? இல்லம்மா, அஞ்சலி நைட்டெல்லாம் தமிழ் தமிழ்னு சொல்லிக்கிட்டே இருந்தாமா. தமிழோட விஷயத்துல தப்பு பண்ணிட்டோன்னு தோணுதுப்பா. நான் எந்த தப்பும் பண்ணலம்மா. நீங்களும் நடந்து முடிஞ்ச விஷயத்தை பத்தி பேச வேணாமா. சரிப்பா, உனக்கு எது சரின்னு படுதோ அதையே பண்ணு. கவின், உன் ட்ரெஸ் இல்ல, சீக்கிரம் கிளம்பு. தேங்க் யூ. காவியா இந்தா. தேங்க் யூ. அஞ்சலி எந்திரி. அஞ்சலி எழுந்திரி, டைம் ஆகுது, ஸ்கூலுக்கு போகணும். அஞ்சலி எழுந்திரு, எழுந்திரு அஞ்சலி, எழுந்திரி அஞ்சலி, ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு. அஞ்சலி, அஞ்சலி, அஞ்சலி ஒண்ணுதான், என்ன பாரு அஞ்சலி. அஞ்சலி என்னாச்சு? முழிக்கவே மாட்டேங்கிறா. என்னாச்சு? அஞ்சலி, 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 அஞ்சலி என்னாச்சு? அஞ்சலி, அஞ்சலி, அஞ்சலி ஏந்திரி. அஞ்சலி என்னாச்சு? அஞ்சலி ஏந்திரி. அஞ்சலி எழுந்திரி. அஞ்சலி, அஞ்சலி என்னாச்சு? அஞ்சலி, அஞ்சலி ஏந்திரி. அஞ்சலி, அஞ்சலி ஏந்திரி. அஞ்சலி, அஞ்சலி எழுந்திரி. அஞ்சலி, அஞ்சலி, அஞ்சலி ஏந்திரி. எனக்கு அது பயமா இருக்கு, நான் போய் பாட்டியை கூட்டிட்டு வரேன். சீக்கிரம் போய் கூட்டிட்டு வா. அஞ்சலி எழுந்திரி. பாட்டி, பாட்டி, என்ன அபி? அஞ்சலி எழுப்பி பார்த்தோம், அவ இன்னும் எழுந்திருக்கவே இல்லை பாட்டி. என்னாச்சு? வா வா வா. என்னாச்சு? அஞ்சலி எழுந்திரி. காவியா, பாட்டி, அஞ்சலி பாருங்க எந்திரிக்க மாட்டா. ஐயோ, அஞ்சலி, அஞ்சலி தங்கம், இங்க பாரு, என்ன பாருமா, கண்ணு முழிச்சுக்கோமா. என்னமாச்சு? என்னாச்சு பிள்ளைக்கு திடீர்னு? அஞ்சலி, அஞ்சலி, பாட்டி வந்திருக்கேன் பாருமா. இங்க பாரு, இந்த மாதிரிலாம் விளையாடாதம்மா. ஐயோ, அஞ்சலி, எழு, 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 கொஞ்சம் சீக்கிரமா எழு, சீக்கிரமா வாப்பா, எழு. அம்மா, என்னமாச்சு? அம்மா, எழு. அஞ்சலி பேச்சு மூச்சு இல்லாம இருக்காப்பா, கொஞ்சம் வந்து பாரு. வா வா, குழந்தைய பாரு. அஞ்சலி பாப்பா, டாடி வந்திருக்க, கண்ணை தர. அஞ்சலி, நான் டாடி வந்திருக்கமா, கண்ணை திறந்து பாரு. அஞ்சலி, பேசுறது கேக்குதா? ஆண்டி, அவ நைட் சாப்பிட்டாளா? அஞ்சலி, இல்லம்மா, பாருமா, டாடி வந்திருக்க. எழில் கோவப்பட்டதுக்கு அப்புறம் அவன் ரூமுக்கு வந்து படுத்துட்டா. நானும் அப்படியே மறந்துட்டேன். நேற்று காலையில சாப்பிட்டதுதான். அஞ்சலி, நான் டாடி வந்திருக்கமா, கண்ணை திறந்து பாரு. அஞ்சலி, எழுந்துரு.
அஞ்சலி கண்ணை முடிச்சு பாருமா. அஞ்சலி எழில், அஞ்சலி எதுவும் பிரச்சனை இல்லையே? அஞ்சலிக்கு ஒண்ணும் இல்லைல்ல? ஓ மை காட், பல்ஸ் டிராப் ஆகிக்கிட்டே இருக்கு. இவ அப்நார்மலா இருக்காமா? இவள உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும். ஐயோ, இத பாரு, நீ உள்ள போ. தங்கச்சிக்கு எதுவும் ஆகாம நாங்க பாத்துக்கிறோம். நீ போமா, நாங்க பாத்துக்கிறோம். நீ போமா, நீ உள்ள போ. யாராவது இருக்கீங்களா? நான் இங்க மாட்டிக்கிட்டேன். யாராவது இருக்கீங்களா? நான் இங்க மாட்டிக்கிட்டேன். யாராவது இருக்கீங்களா? ப்ளீஸ் தயவு செஞ்சு கதவு திறங்க. கதவு திறங்க. யாராவது வாங்க. கதவு திறங்க. நான் உள்ள இருக்கேன். யாராவது வாங்கல. யாராவது இருக்கீங்களா? நான் மாட்டிக்கிட்டேன். யாராவது இருக்கீங்களா? எல்லா ரிப்போர்ட்ஸும் இதுல இருக்கா? எல்லாம் இருக்கு டாக்டர். Okay. நீங்க செக் பண்ணி பாருங்க. ஓகே, எல்லாமே நார்மலா இருக்கு. நேத்து நைட்டு வீட்ல தான் சாப்பிட்டா. டாக்டர், ஆ? இந்தாங்க டாக்டர். கொடுங்க. தேங்க்யூ.
டாக்டர் எம்ஆர்ஐ ஸ்கேன் சிடி ஸ்கேனோட ரிப்போர்ட்ஸ் உடனடியாக என்கிட்ட கொண்டு வாங்க. ஓகே டாக்டர். அஞ்சலி ஏய். அஞ்சலி அஞ்சலி டாடி இங்க இருக்க, இங்க பாரு. அஞ்சலி அஞ்சலி ஓபன் யுவர் ஐஸ். அஞ்சலி 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 இங்க பாருமா. குழந்தைக்கு உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லை சார். உங்களுக்கு தெரியாத விஷயம் ஒன்றும் இல்லை. நர்ஸ், டாக்டர். ஏதாவதுன்னா உடனே என்ன கூப்பிடுங்க. ஓகே டாக்டர். சரிங்களா? இந்தாங்க. என்னாச்சு எழில்? என்னப்பா? டாக்டர், என்னாச்சு அஞ்சலிக்கு? அஞ்சலி ஹெல்த் வைஸ் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். ஆ, ஆனா மென்டலி ரொம்ப அஃபெக்ட் ஆகியிருக்காங்க. என்னாச்சு? தமிழ்ங்கிறது யாரு? அஞ்சலியோட கேர்டேக்கர். இப்ப அவங்க எங்க? நேத்து தான் அந்த பொண்ணு வேலையை விட்டு போனா. ஓ, அப்போ அதுதான் ப்ராப்ளம். என்ன டாக்டர் சொல்றீங்க? தமிழ் மேல அஞ்சலி ரொம்ப அட்டாச்சா இருக்கான்னு நினைக்கிறேன். தமிழ் இல்லைங்கிறத அவ மனசால ஏத்துக்க முடியல. தமிழுக்காக அவ மனசு ஏங்குது. ஏன்னா தமிழ் பேரை மட்டும்தான் அவ மறுபடி சொல்லிட்டு இருக்காங்க. ஹெல்த் இஷ்யூனா ஒரு மருந்தை கொடுத்து உடனே சரி பண்ணிடலாம். ஆனா அஞ்சலி மனசளவுல ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கா. இதுதாங்க இஷ்யூ. தமிழ் வந்தாதான் அஞ்சலி குணமாவா, இல்லைன்னா அஞ்சலியோட ஹெல்த் கண்டிஷன் இன்னும் மோசமாக தான் போகும். கேர் டேக்கர் பொண்ணு சரியில்லைன்னு தான் வீட்டை விட்டு அனுப்பியிருக்கோம். இப்ப திரும்ப அவளை கூட்டிட்டு வந்தாதான் அஞ்சலியை குணப்படுத்த முடியும்னு சொல்றீங்க? நம்ம ஹாஸ்பிட்டல் இல்லாத டாக்டர்ஸா இல்ல எழனால முடியாதா? யாராவது ஸ்பெஷலிஸ்ட கூட்டிட்டு வந்து எப்படி சரி பண்ண முடியும்னு டிஸ்கஸ் பண்ணுங்க. மேடம், எனக்கு உங்க சைடு ப்ராப்ளம் புரியுது மேடம். ஆனா என்ன கேட்டீங்கன்னா ஸ்பெஷலிஸ்டே வந்து பார்த்தாலும் எதுவும் மாற போறது இல்லை. தமிழ் வந்தாதான் அஞ்சலி கண்மொழிப்பா. எனக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டேன். இதுக்கு மேல ஒன்றும் சொல்ல முடியாது. டாக்டர் சாருக்கு நான் சொல்றதோட சீரியஸ்னஸ் நிச்சயமா புரியும். இப்ப இருக்க சிச்சுவேஷன் என்னன்னு அவருக்கு நல்லா தெரியும். இதை எப்படி சரி பண்றதுன்னு அவருக்கு நல்லா தெரியும். தமிழ் இங்க வரணும், அப்பதான் அஞ்சலி குணமாவா. என்னப்பா எழி, டாக்டர் இப்படி சொல்லிட்டு போறாரு? பேசாம நம்ம தமிழை கூட்டிட்டு வந்துடலாம்ப்பா. வேண்டாமா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சின்ன பொண்ணு பாவ, அவளுக்கு இதெல்லாம் எப்படி புரியும் சொல்லு? தமிழ் வந்தாதான் அஞ்சலி சரியாவான்னு டாக்டரே சொல்லிட்டு போறாரேப்பா. இந்த ஒரு விஷயத்துல உன் கோவத்தை தூக்கி போட்டுட்டு அஞ்சலிக்காக யோசிப்பா. ஆண்டி, அவ எழிலுக்கு துரோகம் பண்ணிட்டு போயிருக்கா. அவகிட்ட போய் எழில் நிக்கணுமா? எழில் சொல்ற மாதிரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாப்போம். அஞ்சலி சரியாயிடுவா. எழில், அம்மா சொல்றாங்க, டாக்டர் சொல்றாங்கல்ல, எதுவும் கேட்காத. அவன் உனக்கு என்ன சின்ன காரியமா பண்ணிட்டு போயிருக்கா? இன்னைக்கு அஞ்சலி இந்த நிலைமையில இருக்க காரணமே அவதான். நம்ம குழந்தைங்க கிட்ட அது இதுன்னு சொல்லி மனச மாத்தி வச்சிருக்கான். நம்ம வீட்டுக்கு போலீஸ் வந்ததே இல்லை. ஆனா
அவளால நியூஸ் மீடியான்னு எவ்வளவு பெரிய அவமானம். திரும்ப அவ இங்க வரவே கூடாது எழில். இந்தியாவிலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் டாக்டர் நீ. உனக்கு தெரியாதா அஞ்சலி எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு? அஞ்சலிக்கு இன்னும் 2-3 நாள்ல சரியாயிடும். வேற ஏதாச்சும் புதுசா பார்த்தா பழச மறந்துட போறா. அதுவும் இல்லாம நாம அஞ்சலியை எங்க வேணாலும் கூட்டிட்டு போய் சரி பண்ண முடியும். இதுக்காக தமிழ திரும்ப வீட்டுக்குள்ள வரவிடாத. டாடி, நாங்க இப்பதான் டாக்டர் கிட்ட அஞ்சலிக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டோம். தமிழை கூட்டிட்டு வந்தாதான் அஞ்சலி சரியாவான்னு சொல்றாங்க. அது உண்மையா? சொல்லுங்க டாடி, தமிழ் நம்ம வீட்டுக்கு வந்தாதான் அஞ்சலி குணமாவாதா? கவின், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அஞ்சலி நல்லாதான் இருக்கா. அப்புறம் ஏன் டாக்டர் அப்படி சொல்லணும்? அஞ்சலி தமிழ் பேரை தான் சொல்லிட்டு இருக்கான்னு சொன்னாங்க. தமிழ் வரணுமா டாடி? தமிழ் மேல ரொம்ப பாசமா இருக்கா அஞ்சலி. தமிழ் இல்லாம அஞ்சலியால இருக்க முடியாது. தமிழ் வரட்டும். சரியானதுக்கு அப்புறம் வேணா தமிழ் அனுப்பி வச்சிருங்க டாடி. ப்ளீஸ் டாடி, தமிழை கூட்டிட்டு வந்துடலாம் டாடி. இப்ப பாருங்க, என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க முதல்ல, நான் பாத்துக்கிறேன். தமிழ் தான் எந்த தப்பு பண்ணலையப்பா. அபி, எல்லாரும் வீட்டுக்கு போங்கன்னு சொன்னேன். அஞ்சலிக்கு இப்படி இருக்கிறப்போ நாங்க மட்டும் எப்படி வீட்டுக்கு போவோம்? நீங்க தமிழை கூட்டிட்டு வாங்க, இல்லனா நாங்க போய் கூட்டிட்டு வரோம். எதுக்கு அஞ்சலியை கஷ்டப்படுத்தணும்? அபி, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். எதுனாலும் நான் ஹேண்டில் பண்றேன். அஞ்சலிக்கு எதுவும் ஆகாது. நீங்க போங்க போங்க ப்ளீஸ். நான் இருக்கேன் எழில். அஞ்சலியை நான் பாத்துக்கிறேன், நீ worry பண்ணிக்காத. கவின், நம்ம 5 நிமிஷம் லேட்டா சாப்பிட்டாலோ இல்ல சின்னதா ஏதாவது தப்பு பண்ணாலோ பெரிய பனிஷ்மெண்ட் கொடுப்பாரு. தமிழ் பேரை மாத்தி சொல்லி சீட் பண்ணிருக்கா. தமிழை மன்னிக்கவும் மாட்டாரு. அஞ்சலிக்காக போய் தமிழை கூட்டிட்டு வர மாட்டாரு. ஆமா அபி, நமக்கு இவரை பத்தி தெரியாதா? அபி, அஞ்சலி நிலைமை. அஞ்சலி தமிழ் இல்லாம இருக்க மாட்டாளே. அப்பா தமிழை கூப்பிட மாட்டார்னா அப்போ அஞ்சலியை காப்பாற்றவே முடியாதா? வாயை வச்சுட்டு சும்மா இருடா. அஞ்சலிக்கெல்லாம் எதுவும் ஆகாதுடா. அப்பா தான் எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாரு அபி. இனிமேல் அவளை எதுவும் பண்ண வேணாம். இந்த விஷயத்துல நாம தான் ஏதாச்சும் பண்ணணும், சரியா? நாம என்ன பண்ண முடியும்? அப்பாவை மீறி நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. நம்மளால ஏன் எதுவும் பண்ண முடியாது? டாடி தான் போய் தமிழை கூப்பிடணும்னு இல்லை, நாம போய் தமிழை கூட்டிட்டு வரலாம். டாக்டர் தமிழ் தான் வரணும்னு சொல்லியிருக்காருல்ல, நாம போய் அஞ்சலி பத்தி சொன்னா கண்டிப்பா தமிழ் வருவாடா. அபி, கொஞ்சம் யோசிச்சு பாரு. நம்ம போய் தமிழை கூட்டிட்டு வந்தா டாடி சும்மா விட்டுருவாரா? நமக்கும் சேர்த்து தானே பனிஷ்மெண்ட் கொடுப்பாரு. நமக்கு அஞ்சலி தான் முக்கியம். அஞ்சலிக்காக தான் இதெல்லாம் பண்றோம். அப்பா கோவப்பட்டாலும் பரவாயில்ல. சரி, ஆனா தமிழ் நம்ம எங்கன்னு போய் தேடுறது? நம்ம வீட்டுக்கு போலாம். அவளோட ரூம்ல ஏதாச்சும் எவிடன்ஸ் இருக்கான்னு செக் பண்ணி பாப்போம். நல்ல ஐடியா தான். வா, பாட்டி கிட்ட சொல்லிட்டு நம்ம அப்படியே வீட்டுக்கு போலாம். சரி வா. பாட்டி, நாங்க வீட்டுக்கு போறோம். ஆமா பாட்டி. ஓ சரிம்மா, பார்த்து போங்கன்னு. அஞ்சலிக்கு எதுவும் ஆகாது, அவ நல்லதா இருக்கா. வீட்டில் டைனிங் டேபிள் மேல டிஃபன் வச்சிருக்கேன், எடுத்து சாப்பிட்டுக்கோங்க. வேற ஏதாச்சும் வேணும்னா செல்வி கிட்ட கேளுங்க, அவ சமைச்சு கொடுப்பா. சரியா? போ, பாத்து. சரி பாட்டி. ஜாக்கிரதை, பார்த்து போங்க. பார்த்து போங்க.
சீக்கிரம் வா அபி. தேடு ஏதாச்சும் ஒரு க்ளூ கிடைச்சா கூட போதும் நம்ம தமிழை கண்டுபிடிச்சிடலாம். சரி. போ.